ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ உங்களுக்கு ஆதார் கார்டு டிபார்ட்மெண்ட்ல வந்து பாருங்கள், உங்களுக்கு சூப்பர்வைசர் லெவலில் வந்து உங்களுக்கான ஜாப் வந்து வந்திருக்கு. ஆதார் சூப்பர்வைசர் லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. 5 மாவட்டத்தில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்க போகுது. 200+ வேகன்சி வந்து இருக்குது. கல்வி தகுதினா நீங்கள் 12th முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், ஐடிஇ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், டிப்ளமோ முடிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. சீக்கிரமாக அப்ளை பண்ணிக்கோங்க. 38 மாவட்டத்துமே வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான கேரியர் சைட் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ சிஎஸ்சியோட உங்களுக்கு கேரியர் பேஜ் வந்து உங்களுக்கு இதுதான். இதில் வந்து பாருங்கள், அப்ளிகேஷன் ஆர் இன்வைட்டட் ஃபார் தி ஃபாலோயிங் போஸ்ட் டு பி ஃபில்டு பியூர்லி கான்ட்ராக்ட் பேஸ்னே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆதார் சூப்பர்வைசர் ஆப்ரேட்டர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து பாருங்கள் 1 ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் ஆன்லைன் லெவலில் அப்ளை பண்ணிக்கலாம். டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. சீக்கிரமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா இந்தியா முழுக்க ஒரு 200 வேகன்சி வந்திருக்கு. அதில் வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து சென்னை, கரூர், நாகப்பட்டினம், நீலகிரி, திருவாரூர் இந்த 5 டிஸ்ட்ரிக்டில் தான் உங்களுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அங்கே தான் வந்து போஸ்டிங்ஸுமே வந்து இருக்க போகுது. 38 மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் வந்து 5 டிஸ்ட்ரிக்டில் தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும். ஸோ நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து பாருங்கள், ஆதார் சூப்பர்வைசர் ஆப்ரேட்டர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் 18 வயசுக்கு மேலே வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 18 அண்ட் எபோவ் இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் 12th தான் கேட்டிருக்காங்க. ஸோ 12th முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 10th இல்லைனா 12th முடிச்சுட்டு ஐடிஐ நீங்கள் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா ஸோ நீங்கள் 3 இயர்ஸ் பாலிடெக்னிக் வந்து நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 10th முடிச்சுட்டு நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே ஹையர் குவாலிஃபிகேஷனும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு பேசிக்கான கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸுமே உங்களுக்கு இருக்கணும். இது மட்டும் வந்து பத்தாது, அந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் உங்களுக்கு வந்து பத்தாது. இதில் வந்து பாருங்கள், கேண்டிடேட் ஷுட் ஹேவ் ஆதார் ஆப்ரேட்டர் சூப்பர்வைசர் சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை டெஸ்டிங் அண்ட் சர்டிஃபிகேட்டிங் ஏஜென்சிஸ் ஆதரைஸ்டு பை உதய்னு கொடுத்துருக்காங்க பற்றில. அதாவது உதய் மூலிமா வந்து அந்த ஆத்தரைஸ்டு ஏஜென்சிக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆதார் ஆப்ரேட்டர் இல்லைனா சூப்பர்வைசருக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது இருந்தால் தான் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் இந்த சர்டிஃபிகேட் இருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா, கீழே வந்து பாருங்கள், அப்ளை நோங்கிற அந்த ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து அப்ளிகேஷன் பேஜுக்கே வந்து வந்துடும். இதில் வந்து பாருங்கள், ரெட் கலரில் ஸ்டார் மார்க் போட்டிருக்கு பற்றில, அது வந்து கம்பல்சரியாக நீங்கள் ஃபில் பண்ணியே ஆகணும். இதில் கொடுத்துருக்கிற மாதிரி உங்களோட நேம்லேருந்து உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட பேன் நம்பர், அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஸ்டேட்லேருந்து, டிஸ்ட்ரிக்ட்லேருந்து உங்களோட ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்னவோ அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரெசிடென்ட் ஸ்டேட்லேருந்து, டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஃபைனலாக வந்து பாருங்கள், உங்களோட ரெஷ்யூம் வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சூஸ் ஃபைலில் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும். அதேமாதிரி வந்து ஆதார் சூப்பர்வைசருக்கான சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் வந்து சூஸ் ஃபைலில் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக அட்டாச் பண்ணிட்டு நீங்கள் வந்து பாருங்கள், மேல் ஃபீமேலாங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு இந்த கேப்சா வந்து அதாவது இந்த மேத்ஸ் கொடுத்துருக்காங்க பதிலாக. ஸோ இதை வந்து கரெக்டாக வந்து இந்த கேப்சா வந்து நீங்கள் வந்து இதில் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிட்டா போதும். உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இதுக்கு வந்து எக்ஸாம், உங்களுக்கு ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு சேலரியுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ டேரெக்டாக நீங்கள் அந்த இன்டர்வியூ டைமில் தான் வந்து உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து அவங்க தான் வந்து அங்கே தான் வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அந்த 5 டிஸ்ட்ரிக்ஸில் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்கும். ஸோ இதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.